இந்த லெசன் வந்து 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் இருக்க இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள். இடைக்கால இந்தியாவோட வரலாற்றை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ், நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த லெசனில் இருக்குது. நம்ம இப்போ ஃபஸ்ட்லேருந்து நான் ஷார்ட்டாக நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இடைக்கால இந்திய வரலாற்றையே ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று தொடக்க இடைக்கால இந்திய வரலாறு, ரெண்டாவது வந்து பிட் இடைக்கால இந்திய வரலாறு அப்படின்னு கொடுக்குறாங்க. அது இயர்ஸை நம்ம நோட் பண்ணிக்கணும். கிபி 700 டு 1200, அடுத்தது 1200லேருந்து கிபி 1700. இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா 700 டு 1200, அடுத்தது 1200 டு 1700, 200 700, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் அவுரங்கசீப்போட அவையில் இருந்த காப்பி கான் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, நேர்மையாக பாரபட்சம் இல்லாமல் யாரை பற்றியும் அதிகப்படியாக புகழாமல் உண்மையான தகவல்களை எழுதுறது தான் ஒரு வரலாற்று ஆசிரியரோட கடமை அப்படிங்கிறாரு. இப்போ வந்து அவுரங்கசீப் வந்து அவையில் இருந்தவர் யார் அப்படின்னா காப்பி கான். அந்த காப்பி கானை வந்து நம்ம காப்பி அப்படின்னு வரலாறை காப்பி அடித்து எழுதுகிறோம். அந்த மாதிரி அப்படியே என்ன வரலாறோ அதை அப்படியே எழுதுகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அவுரங்கசீப்போட அவையில் இருந்தவர் தான் காப்பி கான். காப்பி இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கலாம், தலை சீவிட்டு, அவுரங்கசீப் தலை சீவிட்டு நம்ம வந்து காப்பி குடிச்சிட்டு வரலாறு படிக்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வரலாற்றுக்களை நம்ம எது மூலமாக தெரிஞ்சுக்கிறோன்னா பொறிப்புக்களில் என்னென்ன வருதுன்னா, பொறிப்புக்கள் மீன்ஸ் அதை வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ண முடியாது, அதாவது டேமேஜ் பண்ண முடியாது. ஈஸியாக வந்து அதில் பொறிக்கப்பட்டதை வந்து நம்ம அறிஞ்சிக்கலாம். பாறைகள், கற்கள், கோயிற்சுவர்கள், உலோகங்கள், செப்பேடுகளுக்கு இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஐயப்பாடுகளுக்கு இடமில்லாதது, ரொம்ப மதிப்பு மிக்கது, அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. செப்பேடுகள் வந்து அந்த காலத்தில் வந்து நல்ல ஒரு பொசிஷனில் இருந்த அரசர்கள் தான் மெயினாக. அரசர்கள் வந்து நம்ம எப்படி கவர்மெண்ட் ஆர்டர்னு சொல்கிறோம்ல, அந்தமாரி அந்த செப்பேடுகளை பயன்படுத்தினவங்க ஒரு நல்ல பொசிஷனில் இருந்த கவர்மெண்ட் அரசு அதிகாரத்தில் இருந்தவங்க பயன்படுத்தினது. ஸோ செப்பாடுகளுக்கு வந்து எந்த ஒரு எதிர்ப்பும் கிடையாது. செப்பேடுகள் பொறிக்கப்பட்டால் அது வந்து நிரந்தரமானது அப்படிங்கிறாங்க. அடுத்தது சான்றுகள். அதுக்கு என்னென்ன சான்றுகள், அதுக்கு பொறிப்புகளுக்கு முன்னாடி சான்றுகள் மூலமாக நம்ம வரலாற்றை அறிஞ்சிக்கலாம். அது என்னென்ன சான்றுகள்னால், முதல்நிலை சான்றிதழ், இரண்டாம் நிலை சான்றுகள். முதல்நிலை சான்றுகளில் தான் அந்த பொறிப்புகள் வருது. பொறிப்புகளை வந்து கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள் அப்படின்னு நிறையா இருக்குது. இரண்டாம் நிலை சான்றுகள்னால் இலக்கியங்கள், அதாவது இது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இலக்கியங்கள், நிகழ்வு பதிகள், ரிட்டன் ஒர்க், கையால் எழுதுனது, ஒரு பர்சனால் எழுதப்பட்டது, அது வந்து இரண்டாம் நிலை. அதாவது ஏற்கனவே நடந்த விஷயத்த ஒருத்தர் வந்து இலக்கியங்களாவோ, கவிதையாவோ, டைரியாவோ, பயணக்குறிப்பாவோ எழுதுகிறாரு, அது வந்து இரண்டாம் நிலை இலக்கியம். ஆன் த ஸ்பாட்டில் கல்வெட்டில் பொறிக்கிறது, ஒரு அரசரை பற்றியோ இல்லை ஒரு நிலத்தை பற்றியோ அந்த மாதிரி பொறிக்கிறது வந்து முதல்நிலை சான்றுகள். ஸோ இப்போ வந்து அதை தான் சொல்கிறாங்க, இரண்டாம் நிலை சான்றுகள், வாழ்க்கை வரலாறு, சுயசரிதை, இது எல்லாமே இரண்டாம் நிலை சான்றில் வருது. இப்போ வந்து செப்பேட்டில் என்ன அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னா, கொடை வழங்கியவர், கொடை பெற்றுக்கொண்டவர் பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் மெயினாக வந்து கொடை வழங்கியவரை பற்றி அதிக புகழ் வார்த்தைகள் உள்ளது தான் செப்பேடுகளில் இருக்குது. நம்மளுக்கு வந்து இந்த லெசனில் மெயினி 3 சோழர்கள் பற்றிய விஷயங்கள் இருக்குது. இதில் எனி ஒன் கண்டிப்பாக எல்லா எக்ஸாமுக்கு வந்துடுது. முதலாம் ராஜேந்திரன் சோழங்கிறது ராஜராஜ சோழனோட பையன். ராஜராஜ சோழனோட பையன் தான் திருவாலங்காட்டு கோயிலில் வந்து ஒரு திருவாலங்காட்டு செப்பேடு எழுதியிருக்காரு. இந்த திருவாலங்காடுங்கிறது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சுந்தர சோழன்கிறது ராஜராஜ சோழனோட அப்பா, இந்த முதலாம் ராஜேந்திர சோழனோட தாத்தா. அதாவது சுந்தர சோழன்கிறது ராஜராஜ சோழனோட அப்பா, ராஜேந்திர சோழன்கிறது ராஜராஜ சோழனோட பையன், 3 தலைமுறை. அப்போது அந்த பேரனோட கல்வெட்டு செப்பேடு வந்து திருவாலங்காட்டில் இருக்குது. தாத்தாவோட செப்பேடு வந்து அன்பில்ங்கிறது நம்ம அன்பில் மகேஷார் இருக்கார் இல்லையா, அந்த அன்பில்ங்கிற ஊரில் இருக்கிறது. அன்பில்ங்கிறது இங்கே திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஒரு ஊர். நெக்ஸ்ட்டு வந்து உத்திரமேரூர், அது எல்லாருக்குமே தெரியும், காஞ்சிபுரம் மாவட்டம். அங்கே வந்து கிராம நிர்வாகம் பற்றிய சோழர்கள் குறிப்பு உள்ள செப்பேடுகள் கிடைக்கிது. இது சோழர்கள் 3 பேர் கண்டிப்பாக நாம் வச்சுக்கணும். 3 பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு ராஜேந்திர சோழன் திருவாலங்காடு, சுந்தர சோழன் அன்பில்,
அன்பில் ஊரில் இருக்குது செப்பேடு. நெக்ஸ்ட்டு உத்திரமேரூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. இது வந்து சோழர்களுடைய கிராம நிர்வாகம் பற்றி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த சோழர்கள் வந்து நிலங்களை வந்து நிறைய பேருக்கு கொடுக்குறாங்க இல்லையா, யாராருக்கு கொடுத்த நிலங்கள் என்னென்ன பேர் வச்சு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் செப்பேடுகளில் அவங்க பொறிச்சு வைக்கிறாங்க. அதில் யாராருக்கெல்லாம் அவங்க நிலம் கொடுத்துருக்காங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அவங்க பிராமணர்களை வந்து மெயினாக வச்சுருக்காங்க. அடுத்தது பிராமணர்கள் அல்லாதவர்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து கல்வி நிலையங்களுக்கு, அதுக்கப்புறம் கோயில்களுக்கு, அடுத்தது சமண சமய நிறுவனங்களுக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பிராமணர்களுக்கு கொடுக்கறத பிரம்மதேயம்னு வச்சுப்போம். பிராமணர் அல்லாத எல்லா அதர் குடிமக்களுக்கு கொடுக்கறத வேளாண் வகை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சாலபோகம், அதாவது பள்ளி சாலைக்கு செல்வோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சாலைங்கிறத சாலபோகம்னு வச்சுப்போம். கல்வி நிலையங்களுக்கு அப்போல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, ராஜாக்கள் வந்து கொடை கொடுத்து அந்த ஸ்கூலை நடத்த சொல்லுவாங்க. ஸோ அந்த கல்வி நிலையங்களுக்கு கொடுக்கறது. நெக்ஸ்ட்டு வந்து தேவதானம், தேவர்னாலே கடவுள், தேவதானம் கோயில்களுக்கு கொடுக்கறது. அடுத்தது பள்ளி சந்தம், சமணர்களுடைய இடத்துக்கே பேர் வந்து பள்ளின்னு சொல்கிறாங்க. சமணர்கள் எப்போவுமே பெரிய பெரிய குகைகளில் வாழ்வாங்க. அவங்களோட பெட்டு வந்து சோஷியலில் இன்னும் நிறைய லெசனில் படிச்சுப்போம். அவங்களோட படுக்கை வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ அதை பள்ளின்னா பள்ளி கொள்ளுதல், தூங்குதல், அந்த சமண சமயர்களுக்கு கொடுத்ததை பள்ளி சந்தம் அப்படிங்கிறத நம்ம கனெக்ட் பண்ணி நாம் வச்சுக்கலாம். பிராமணர்களுக்கு பி வருது, அதனால பி பிரம்மதேயம், பிராமணர் பிரம்மதேயம். வேளாண்மை பிராமணர் அல்லாதவர்களுக்கு, வேளாண் தொழில் செய்பவர்கள் எல்லாமே பிராமணர் அல்லாதவர்கள்னு அவங்க வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு சாலபோகம், கல்வி சாலைகளுக்கு கொடுக்கறது. தேவதானம், கடவுளாகிய தேவன் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு கொடுக்கறது. பள்ளி சந்தம், பெரிய பெரிய படுக்கைகளோடைய உறங்கிய சமண துறவிகளுக்கு, சமய நிறுவனங்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இது எல்லாமே சோழர்கள் கொடுத்தது. நெக்ஸ்ட்டு வந்து நினைவு சின்னங்கள் இப்போ என்ன நம்ம பார்த்துட்டு வரோம்னா, பொறிப்புகள் பார்த்துட்ருக்கோம். பொறிப்புகளில் செப்பேடுகள் பார்த்துட்டோம். அடுத்த செப்பேடுகளில் தான் இந்த வேளாண் வகை அதெல்லாமே பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க யாருக்கு என்னென்ன திட்டத்தில் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் மேலே பார்த்தோம். அடுத்தது நினைவு சின்னங்கள், கோயில்கள். நினைவு சின்னம்னா ஒரு கட்டடம், அந்த கோயில்கள், அரண்மனைகள், மசூதிகள், கல்வெட்டுகள், கல்லறைகள், கோட்டைகள், கோபுரங்கள், இது எல்லாமே கட்டடங்கள். இப்போ அந்த கட்டடம் பற்றி வர்றது வந்து நான் வந்து ஒரு 11 பாயிண்ட்ஸாக 11 இதாக பிரிச்சிருக்கேன். அதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரலாம். ஃபஸ்ட்டு வந்து டெல்லி சுல்தான்கள் தான் வந்து மிகப்பெரிய பேரரசுகளாக இருந்திருக்காங்க. அப்போ வந்து அவங்க புது புது கட்டடங்களை கட்டுறாங்க. அதெல்லாம் வளைவுகள், நம்ம சர்ச்சு இதிலெல்லாம் மசூதிகள்லாம் பார்த்துருங்கள்ல, ஒடுங்கிய வடிவமுடைய கோபுரங்கள், குவி மாடங்கள்னால் பார்த்திங்கன்னா மேலே அப்படியே ஒரு சர்க்கிளை வந்து ஆஃபாக வெட்டி போட்ட மாதிரி இருக்கும் மேலே, அது வந்து குவி மாடங்கள். நெக்ஸ்ட்டு வந்து வட இந்திய சமய மைய பண்பாடு பரிணாம வளர்ச்சி அறிய, அதாவது இது வந்து டெல்லி சுல்தான்கள், முஸ்லீம்ஸ்கள். அடுத்தது வந்து இந்துக்களோட வட இந்தியாவில் சமய மையம்னா இந்துக்கள் மெயினாக பார்க்கும்போது அதில் என்னென்ன கோயில்கள் இருக்குன்னா, இடைக்கால கோயில்கள் என்னென்ன அப்படின்னா, ஏன்னா எக்ஸாமில் வந்து வெறும் கோயில்கள்னு கேட்டாமல் இடைக்கால கோயில்கள்னு போட்டு குழப்பி விடுவாங்க. ஸோ இது எல்லாமே இடைக்காலத்தில் உள்ளதுனால இடைக்கால கோயில்கள் வட இந்தியாவில் இருக்கிறது என்னன்னு கேட்டால் கஜுராஹோ, தில்வாரா வந்து அபுக்குன்றுகள், ரெண்டும் சேம் தான். அடுத்தது கோனார்க்குன்னு சொல்லுவாங்க, இதில் கொனாராக்னு போட்டிருந்தது புக்கில், கோனார்க். இந்த 3 மட்டும்தான் இடைக்கால கோவில்களில் மெயினாக நம்ம இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து வட இந்தியா, இது நம்ம தென்னிந்தியா கிடையாது, வட இந்தியா. 3 ஒன்று கஜுராஹோ, அது மத்திய பிரதேசத்தில் இருக்குது. அடுத்தது வந்து தில்ரா அபுக்குன்றுகள் வந்து ராஜஸ்தானில் இருக்குது. நெக்ஸ்ட்டு கோனார்க் வந்து ஒடிசாவில் இருக்குது. ஸோ இதை மட்டும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கோங்கிறத வந்து நம்ம கோனா மத்தியில் இருக்கிறது, கோனா அரசர், மத்தியமான இடத்துல இருக்கும், அதனால கஜுராஹோ மத்தியம்னு வச்சுக்கலாம். தில்வாரா அந்த பாட்டு வரும் இல்லையா கமல் படத்தில், தில்லுபரிஜானு, அது ராஜஸ்தான் நாம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கோனார்க் வந்து ஒடிசா, அதை நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து வட இந்தியாவில் உள்ளது. அடுத்தது தென்னிந்தியாவில் உள்ள சோழர்கள் நம்ம சைடில் உள்ளது. தஞ்சாவூர் பெரிய கோயில்,
கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம். இது 3மே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த சோழர்கள் இருக்க ராஜராஜ சோழன், அடுத்தது ராஜேந்திர சோழன், அடுத்தது ஒரு சோழர், 3மே அடுத்தடுத்த வாரிசுகள் கட்டினது தான் இந்த 3 கோயிலுமே. இப்போ தஞ்சாவூர் பெரிய கோயில் ராஜராஜ சோழன் கட்டினது, கங்கை கொண்ட சோழபுரம் ராஜேந்திர சோழன் கட்டினது, அடுத்தது தாராசுரம் வந்து ராஜேந்திர சோழனோட பையன் கட்டினது தான் நினைக்கிறேன். இது 3மே ஒரே ஆர்டர். தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களுக்கு ஈஸியாக புரியும். தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் இது எல்லாமே பிற்கால சோழர்கள் கட்டின கோவில்கள். இவங்களும் வந்து ஒரு இடைக்கால வரலாற்று சான்றாக இருக்குது. அடுத்தது ஃபோர்த்து வந்து விஜயநகர பேரரசர். ஃபஸ்ட்டு வந்து டெல்லி சுல்தானியம் முஸ்லீம்கள் பார்த்தோம். அடுத்தது வட இந்தியா, டெல்லிக்கு அப்புறம் இருக்க வட இந்தியாவில் உள்ள சமய கோயில்கள் பார்த்தோம். அடுத்தது இந்த பக்கம் தென்னிந்தியாவுக்கு வந்து தென்னிந்தியா சோழர்கள் பற்றி பார்த்தோம். அடுத்தது விஜயநகர அரசர் பற்றி பார்க்க போகிறோம். இது மெயினாக விஜயநகர அரசுங்கிறது 15ஆம் நூற்றாண்டுன்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் இதுக்கு முன்னாடி உள்ளதாக இருக்கும். இந்த சோழர்கள், சுல்தானியம் அதெல்லாம் வந்து விஜயநகர அரசுக்கு முன்னாடி உள்ளதாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்தது விஜயநகர அரசு, சோழர்களுக்கு அப்புறம் வந்து விஜயநகர அரசு, இது 15ஆம் நூற்றாண்டு. இன்னொன்று வந்து விஜயநகர அரசில் வந்து நம்ம மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த வீங்கிற எழுத்து. ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா என்ன ஒரு சான்று சொல்கிறாங்கன்னா, ஹம்பியில் உள்ள வித்தாலா அதில் உள்ள விருப்பாட்சா கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் எல்லாமே வின்னு வருது பாருங்கள். ஹம்பி வித்தாலாவில் உள்ள விருப்பாட்சா கோயில், இது வந்து விஜயநகர பேரரசால் கட்டப்பட்ட ஒரு கோயில். இது வந்து 15ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. இது விஜயநகர பேரரசரோட வரலாற்று பங்களிப்பை அந்த காலத்தில் இருந்த அவங்களோட என்னென்ன பண்ணாங்கங்கிறத நம்மளுக்கு வந்து தெளிவாக சொல்லுது. அடுத்தது மசூதிகள். இப்போ ஒரு டைம் முஸ்லீமை விட்டுட்டு வந்துட்டோம், திருப்பி முஸ்லீம் எடுக்கிறோம். அந்த முஸ்லீம்கள் டெல்லி சுல்தான்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இடைக்காலத்தில் கட்டின மசூதிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். என்னென்ன மசூதிகள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெல்லி உள்ளே இருக்க மசூதி. டெல்லி உள்ளேயே 4 மசூதி இருக்குது. ஹைதராபாத்தில் ஒரு மசூதி இருக்குது. என்னென்ன மசூதி டெல்லியில் இருக்குன்னா, டெல்லிக்கு பக்கத்தில் இருக்குன்னா, குவத் உல் இஸ்லாம் மசூதி, மோத்கி மசூதி, ஜம்மா மசூதி, பதேபூர் சிக்ரி தர்கா. ஸோ இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, நம்ம கொஞ்சம் ஷார்ட்கட் ஏதாவது பார்க்கலாம். இப்போ இஸ்லாம் அப்படின்னு வந்தாலே இஸ்லாமியர்களோட மசூதி நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியா வச்சு படிச்சுக்கோங்க. நான் இன்னொரு டைம் ரீட் பண்ணுறேன். குவத் உல் இஸ்லாம் மசூதி, மோத்கி மசூதி, ஜமா மசூதி, பதேபூர் தர்கா, இது எல்லாமே டெல்லிக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ இது எல்லாமே இடைக்கால மசூதிகள். அதுக்கப்புறம் நிறைய மசூதி வந்திருக்கலாம், இடிபட்டிருக்கலாம், அதெல்லாம் வேறு விஷயம். பட் இதுதான் வந்து இடைக்காலத்தில் வந்த இடைக்கால வரலாற்றை பறைசாற்றக்கூடிய மசூதிகள், இடைக்கால வரலாறு. இதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஹைதராபாத்தில் உள்ள சார்மினார் மசூதி. ஹைதராபாத்தில் உள்ள சார்மினார் மசூதி, ஹைதராபாத் சாரு அப்படின்னு நாம வச்சுங்க. ஹைதராபாத்துக்கு போன சார்மினார் அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் மசூதிகள் முஸ்லீம்கள் பற்றியது. டெல்லிக்கும் ஹைதராபாத்லேயும் தான் முஸ்லீம்கள் இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கோட்டைகள் வரும். கோட்டைகள்லையும் நிறைய கோட்டைகள் இருக்குது. இது மோஸ்ட்லி வந்து முஸ்லீம் ஸ்கூலில் கோட்டைகள் தான். முஸ்லீம் உள்ள மசூதிகள் பார்த்தோம். அடுத்தது முஸ்லீமோட கோட்டைகள் பார்க்குறோம். ஆக்ரா கோட்டை, சித்தூர் கோட்டை, குவாலியர் கோட்டை, டெல்லி செங்கோட்டை, தௌலதாபாத் கோட்டைங்கிறது அவுரங்கசீப். இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, அவ்வரிசையில் வருது பாரு, அவ்வரிசையில் வர்றதுனால தௌலதாபாத், அவுரங்காபாத் ரெண்டுமே வந்து ஒரே நேம் தான். தௌலதாபாத், அவுரங்காபாத் அப்படின்னு நாம வச்சுக்கலாம். நேற்று பிரோஷா கொத்தளம் டெல்லி. பிரோஷா கொத்தளம் வந்து டெல்லியில் இருக்குது. இதெல்லாம் வந்து கோட்டைகள். மொத்தம் 6 கோட்டைகள் இருக்குது. ஆக்ரா கோட்டை, சித்தூர் கோட்டை, குவாலியர் கோட்டை, டெல்லி கோட்டை, தௌலதாபாத், அவுரங்காபாத் ரெண்டும் ஒன்று தான். பிரோஷா கொத்தளம் டெல்லி. இதை வந்து பிரோஷா கொத்தளம் டெல்லியில் இருக்குது. மொத்தம் 6 கோட்டைகள் இருக்குது. அடுத்தது இந்துக்களாகிய ராஜபுத்திரர்கள். இவங்கன்னா ராஜாக்களோட ராஜபுத்திரர்கள், அதாவது வாரிசாக ஆட்சி செய்யக்கூடிய ராஜாக்கள். அதை வந்து என்னென்ன ராஜபுத்திரர்களுடைய பெருமையை, அவர்களுடைய அரண்மனையை, அவர்களுடைய இடைக்கால ஆட்சியை பறைசாற்றுறது என்னென்ன கோட்டைகள் அப்படின்னு கேட்டால், ஜெய்ப்பூர், ஜெய்சால்மர், ஜோத்பூர். இது எல்லாத்துலேயும் என்ன வருது? ஜே வரிசை வருது பாருங்கள். ஜெய்ப்பூர்,
ஜெய்சால்மர், ஜோத்பூர் இதெல்லாமே ராஜபுத்திரர்கள் பற்றிய அரண்மனைகள். அதெல்லாம் நம்ம வந்து இடைக்கால ராஜபுத்திரர்களுடைய வரலாற்றை நம்மளுக்கு பறைசாற்றுது. நெக்ஸ்ட்டு கல்லறைகள். அவங்க கோட்டை கட்டிட்டாங்க, மசூதி கட்டிட்டாங்க, கோயில் கட்டிட்டாங்க, அடுத்து அரண்மனை கட்டிட்டாங்க, இதெல்லாம் கட்டிட்டாங்க. அடுத்தது கல்லறையும் கட்டுறாங்க. ஸோ அந்த கல்லறைகள் என்னென்ன கல்லறைகள் அப்படின்னு பார்க்க போனோன்னா அதுலேயும் ஒரு 4 கல்லறைகள் இருக்குது. குதுப்பினார், அலைதர் வாஷா, இல்துமிஷ் கல்லறை, பால்பன் கல்லறை. இல்துமிஷ், பால்பின்னா முகலாய பேரரசர்கள். குதுப்பினார், அலை தர்வாஷா இதெல்லாம் வந்து கல்லறைகள். இதுவும் வந்து இடைக்கால இந்திய வரலாற்றை நம்மளுக்கு பறையச்சாற்றக்கூடிய கல்லறைகள். நெக்ஸ்ட் வந்து பாழடைந்த நகரங்கள், கோயில்கள், அரண்மனைகள், கோட்டைகள், கல்லறைகள் அதையும் தாண்டி ஒரு நகரங்களையே நகரமே ஒரு டவுனே பாழடைஞ்சு போச்சு. அது எந்தென்னா வட இந்தியாவில் 2 இருக்குது. பிரோஷாபாத், துக்லகாபாத் நல்லா ஆட்சி பண்ணிட்டு அதில் நல்லா அரண்மனைகள், பெரிய பெரிய கோட்டைகள் எல்லாமே கட்டி அருமையாக ஆட்சி பண்ணிட்டு அதை அப்படியே விட்டுட்டு வந்துடுறாங்க. அந்த நகரங்கள் வந்து பாழடைஞ்சு போயிடுது. ஸோ அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, பாழடைந்த நகரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வட இந்தியாவில் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட ஆட்சியில் உள்ள ஏரியாவை வந்து அவங்க எலாபரேட் பண்ணி அதிகப்படியான போர்கள் புரிந்து இன்னும் நிறைய இடத்த அவங்க சேகரிக்க ஆரம்பித்து பெரிய பெரிய இடத்த விரிவாக்கம் பண்ணும்போது அவங்க ஏற்கனவே இருந்த நகரங்களை விட்டுட்டு வேறு நகரங்களுக்கு வந்துடுறாங்க. ஸோ அந்த பழைய நகரங்கள் வந்து பாழடைஞ்சு போயிடுது. அந்தமாரி பாழடைஞ்ச நகரங்கள் எல்லாம் என்னன்னா பிரோஷாபாத், துக்லகாபாத். இவங்க இந்த பிரோஷா, துக்லக் என்ன அவங்க எல்லாமே ஒரு பெரிய முகலாய பேரரசர்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து தென்னிந்தியாவில், வட இந்தியாவில் இதில் தென்னிந்தியாவில் ஹம்பிங்கிற ஒரு அரச ஊர் இருந்திருக்கு. அது வந்து பாழடைஞ்சாச்சு. இந்த ஹம்பியை நம்ம எங்கே பார்த்தோம், விஜயநகர பேரரசில் பார்த்தோம் பாருங்க. விஜயநகர பேரரசில் நம்ம ஹம்பி பார்த்தோம். ஹம்பியில் வித்தாளால் விருப்பாக்ஷால விஜயநகர பேரரசர் நல்லா கொடி கட்டி பறந்துருக்கு. அப்போ அந்த ஹம்பிங்கிற நகரம் வந்து பாழடைஞ்சிருச்சு. ஸோ தென்னிந்தியாவில் இருக்க விஜயநகர பேரரசோட ஒரு பெரிய நகரம் ஒரு பாழடைந்த நகரமாக பிற்காலத்தில் ஆயிடுச்சு. ஸோ அது தென்னிந்தியாவில் இருக்குது. இது வட இந்தியாவில் இருக்கிறது பிரோஷாபாத், துக்லமாபாத். இங்கேயே பிரோஷா கோட்டை பார்த்தோம் இல்லையா, கொத்தளம் பார்த்தோம் நம்பர். அது பிரோஷுங்கிறது ஒரு கோட்டை கட்டினவங்க கடைசியில் அவங்க அந்த நகரத்தையே விட்டுட்டு வந்துட்டாங்க. அதுதான் என்ன பாத்து, பிரோஷாபாத். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கண்டினியூஸ் ஸ்டோரி தான். நெக்ஸ்ட்டு வந்து இது வரைக்கும் நம்ம வந்து கல்லறைகள், கோட்டைகள், நகரங்கள் எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நாணயங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அவங்க என்னென்ன வகையான நாணயங்கள் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த நாணயங்கள் என்னத்தை நம்மளுக்கு சொன்னோன்னா நம்மளுக்கே தெரியும். அந்த அரசாட்சி எப்படி இருந்தது, அந்த இராணுவம் எங்கெல்லாம் படையெடுத்து போணுச்சு, அதோட எந்தெந்த இடத்துல அவங்க போய் தன்னோட படைகளை பயன்படுத்தி அவங்களோட இடங்களை வந்து விரிவுபடுத்திக்கிட்டாங்க, எத்தனை அரசர்களை அவங்க தோற்கடித்து அவங்களோட ஆளுமைக்குள்ளே உருவாக்கிக்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அவங்க பயன்படுத்திய அங்கே உருவாக்கிய நாணயங்களை எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஊரில் கண்டெடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து அந்த பிரதேச விரிவாக்கத்தோட டீட்டெயிலையும் இந்த நாணயங்களை வச்சு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. வணிக தொடர்பு. இப்போ ஒரு ஊர்லேருந்து நம்ம ஒரு நாட்டிலேருந்து வேறு நாட்டுக்கு போகும்போது அந்தந்த நாட்டோட நாணயங்களை பயன்படுத்துகிறோம். அப்போ அந்த நாணயங்கள் எந்தெந்த இடத்துல கிடைக்குதோ அது எந்தெந்த நாட்டோட ஏதோ அதை பொறுத்து அவங்க எந்தெந்த வணிக தொடர்பு வச்சுருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சமய நம்பிக்கைகள். அதில் வந்து தெய்வங்களுடைய படங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். அதில் சில குறிப்பிட்ட சின்னங்கள், பசு, சிங்கம், அந்த மாதிரி ஏதோ ஒரு மகாலட்சுமி, அந்த மாதிரி யானை, அந்த மாதிரி சின்னங்கள் பொருத்தப்பட்டிருக்கும். அப்போ ஒவ்வொரு சின்னங்களும் ஒவ்வொரு உருவங்களும் எந்த சமயத்தை சார்ந்தது அப்படிங்கிறத வச்சு நம்ம சமய நம்பிக்கைகளை தெரிஞ்சுக்கலாம், அறிந்து கொள்ளலாம். சரி, ஓகே. இப்போ வந்து எந்தெந்த அரசர்கள் என்னென்ன நாணயங்களை வெளியிட்டாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முகமது கோரி மட்டும்தான் ஃபஸ்ட்டு தங்க நாணயத்தை உருவாக்குனார். அதில் பெண் தெய்வம் இருந்தது. அந்த பெண் தெய்வம் லக்ஷ்மி. நம்ம டக்குன்னு நம்ம படிக்காமல் போனோன்னா
முஸ்லீம் ராஜா எங்கே வந்து லட்சுமி தெய்வத்தை பதிச்சிருக்க போகிறாரு அப்படின்னு நினப்போம். ஆனால் வந்து லக்ஷ்மி தெய்வத்தை வந்து பதித்தவர் வந்து அது தங்க காசில் படித்தவர் வந்து முகமது கோரி. அப்போ கோரிங்கிறவர் வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு முகலாய அரசராக இருந்திருக்காரு. அவர் தங்கத்தில் நாணயங்களை பதிக்கிற அளவுக்கு அவரோட நாட்டில் வந்து வளமையாக இருந்திருக்கு. ஸோ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலான்னா, லக்ஷ்மி கிட்ட தங்கம் வேண்டி கோரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தங்கம் வேண்டி நம்ம கோருவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதுலேருந்து கோரிங்கிறவர் வந்து தங்க நாணயங்களை வந்து உருவாக்குனார். அதில் பெண் தெய்வமான லக்ஷ்மி இருந்துச்சு. லக்ஷ்மினாலே நம்மளுக்கு லக்ஷ்மி கடாட்சம் தங்கங்கிறது ஞாபகம் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த கொஷின் கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கணும். முகமது கோரி தங்க நாணயங்கள் பெண் தெய்வம் இருந்துச்சு அப்படின்னு. அடுத்து டெல்லி சுல்தானியங்கள். டெல்லி சுல்தான்கள் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து நல்ல நிறைய வணிக தொடர்பு நல்ல வருமானங்கள் உடையவங்களாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்க அதுக்கப்புறம் வந்து தங்க நாணயம்லாம் வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வெள்ளி நாணயம், தங்க நாணயம், அடுத்தது செம்பு நாணயம் அப்படின்னு அவங்களோட இது ஒன்று ஒன்றா மாறிக்கிட்டே வந்திருக்கு. இதில் ஃபஸ்ட்டு நம்ம தங்க நாணயத்தை பண்ணவங்க மட்டும் யாராருன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு முகமது கோரி பார்த்தோமா, அதுக்கப்புறம் அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் அற்புத விளக்கு நம்ம படிக்கிறோம் இல்லையா, அலாவுதீனுக்கு அந்த ஸ்டோரியெல்லாம் 40 திருடர்களும். ஸோ அந்த அலாவுதீன்கிறவர் ஒரு பெரிய பணக்காரர். அவருக்கும் தங்கத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குன்னு நம்மளுக்கு நிறைய தெரியும். அப்படியே பெரிய பெரிய அண்டான்லலாம் வந்து தங்கம் அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுப்போம். ஸோ படம் பார்த்துருப்போம். ஸோ அந்த அலாவுதீன்கிறவர் வந்து தங்க நாணயத்தை உருவாக்குனார். ஸோ தங்கத்துக்கு அப்புறம் வெள்ளிக்கு வருவோம். வெள்ளியை உருவாக்குனவர் வந்து இல்துமிஷ். இல்துமிஷ் வந்து வெள்ளி நாணயங்களை உருவாக்குனார். அது வந்து டக்கா அப்படின்னு சொல்கிறோம். அது என்னன்னு சொல்கிறோம், டங்கா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டங்கா வெள்ளி நாணயம் அதை உருவாக்குனவர் வந்து இல்துமிஷ். மிஷ் வெள்ளி டக்கா அப்படின்னு நாம வச்சுக்கலாம். இல்துமிஷ் வெள்ளி டக்கா. அப்போ வெள்ளி டக்கராக இருந்ததுப்பா, மிஸ் வெள்ளி டக்கராக இருக்குது மிஸ் அப்படின்னு நாம வச்சுப்போம். வெள்ளி வந்து மிஸ் வெள்ளி டக்கராக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து டங்கா ஞாபகம் வச்சுக்கணும், மிஸ்ஸுங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்து தங்கம் பார்த்துட்டோம், வெள்ளி பார்த்துட்டோம். அடுத்தது இன்னொரு செப்பு நாணயம் பார்க்க போகிறோம். செப்புங்கிறது கடைசியாக வச்சுக்கலாம். எப்போது நம்ம வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து தங்கப்பதக்கம், வெள்ளி பதக்கம், அடுத்தது தானே வெண்கல பதக்கம் வருவோம். ஸோ இப்போ தங்கம் முடிச்சிட்டோம், அடுத்தது வெள்ளி முடிச்சிட்டோம், அடுத்தது செம்புக்கு வரும். செம்பில் 2 பேர் செம்பு பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து செப்பு நாணயங்கள் உருவாக்கியவங்க 2 பேர் யாரான்னு பார்த்தா டெல்லி சுல்தானியங்கள். அதை ஜிட்டல் அப்படிங்கிறாங்க. என்னென்னு சொல்கிறாங்க, ஜிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை செப்பு நாணயம் சொல்கிறாங்க. ஸோ அதை உருவாக்குனவர் முகமது பின் துக்ளக். துக்ளக்னாலே நம்மளுக்கு தெரியும், எப்படி சொல்கிறது, துக்ளக்னா என்ன நினைப்போம்னா ஒரு துப்பறியும் சாம்பு அந்த மாதிரி துக்ளக் அந்த ஒரு புக்கு இருக்கு இல்லையா, துக்ளக் புக்கு. ஸோ அதை ஞாபகம் வச்சுப்போம். அப்போ துக்ளக் வந்து கடைசியாக தான் உருவாக்கியிருக்காரு. அவர் வந்து செப்பு நாணயத்தை உருவாக்கியிருக்காரு. செப்பு நாணயத்துக்கு இன்னொரு பேர் வந்து ஜிட்டல். செப்பு நாணயத்தோட இன்னொரு பேர் வந்து ஜிட்டல். ஸோ இப்போ வெள்ளி ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. தங்கம் பார்த்துட்டோம். தங்கம் லட்சுமி கிட்ட தங்கம் கோரி நம்ம கேட்குறோம், தங்கம் கோருறோம், லட்சுமி கிட்ட தங்கம் கோருறோம். அப்போ முகமது கோரி தங்க நாணயம், பெண் தெய்வம் லக்ஷ்மி. நெக்ஸ்ட்டு வந்து இல்துமிஷ் அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் அற்புத விளக்கு தங்கமாக கொடுக்குது நம்மளுக்கு. 2 தங்கம் தான். தங்கத்தை கோரி பெறுறோம். அலாவுதீன் வந்து அற்புத விதத்தில் நம்மளுக்கு தங்கம் தராரு. அதை நாம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளியில் ஒன்று தான், மிஸ் வெள்ளி டக்கராக இருக்குது. மிஸ் வெள்ளி டக்கராக இருக்குது. இல்துமிஷ் டங்கா வெள்ளி. நெக்ஸ்ட்டு வந்து செம்பு நாணயத்தை டெல்லி சுல்தான்கள் பண்ணாங்க. சுல்தானில் துக்ளக் புக் இருக்கு இல்லையா, அதை நாம் வச்சுக்கலாம். முகமது பின் துக்ளக் வந்து செம்பு நாணயத்தை அறிமுகப்படுத்தினார். செப்பு நாணயத்தோட இன்னொரு பேர் ஜிட்டல், மறக்கக்கூடாது. ஸோ ஜிட்டல். அடுத்து நம்ம வந்து இந்த இம்பார்ட்டன்ட் டேபிள் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா ஒரு ஜிட்டல் அதாவது ஒரு செப்பு நாணயம். ஒரு செப்பு நாணயங்கிறது வந்து 3.6 வெள்ளி குண்டுமணிக்கு சமம். குண்டுமணின்னா நம்ம நகை கடையெல்லாம் சொல்லுவாங்க வெள்ளி குண்டுமணி. இது கிராமெல்லாம் கிடையாது, மில்லி கிராமும் கிடையாது, அதை விட நுணுக்கமான குண்டுமணி. அப்போ எப்போவுமே வந்து
வெள்ளி உயர்ந்தது, செம்பு மட்டமானது. அப்போ ஒரு செம்புங்கிறது வந்து 3.6 வெள்ளி குண்டுமணி. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வெள்ளி குண்டுமணி அளவு உள்ளது. அடுத்தது வந்து 48 ஜிட்டல், அதாவது 48 வெள்ளி காசு அப்படிங்கிறது. செப்பு காசுங்கிறது வந்து 48 செப்பு காசுங்கிறது ஒரு வெள்ளி டக்காக்கு சமம். அதாவது ஒரு வெள்ளி காசுக்கு சமம். 48 செப்பு காசு சேர்ந்தது தான் ஒரு வெள்ளி காசு. இப்போ ஒரு செப்பு காசு, ஜிட்டல்ங்கிறது செப்பு காசு, ஒரு ஜிட்டல்ங்கிறது 36 வெள்ளி, வெறும் வெள்ளி கிடையாது, வெள்ளி டக்கா கிடையாது, வெள்ளி குண்டுமணி, ரொம்ப 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 குட்டி குண்டுமணி. 48 ஜிட்டல் அப்படிங்கிறது ஒரு வெள்ளி டங்காக்கு சமம். அதை நம்ம நாம வச்சுக்கணும். குண்டுமணிங்கிறது குட்டி குட்டியாக உள்ளது, டங்காங்கிறது வந்து பெருசு. டங்கா அப்படிங்கிறத ஒரு டப்பாவில் உள்ளது நாம் வச்சுக்கோங்க. ஒரு வெள்ளியை வந்து ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வைக்கிற மாதிரி. ஓகே. ஸோ இது கண்டிப்பாக இந்த நாணயங்கள் பற்றி ஒரு கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குது. கொஷின் வந்திருக்கு ஆல்ரெடி பழசில். ஓகே, இது வரைக்கும் நம்ம நாணயங்கள் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து சமய இலக்கியங்கள். இது எல்லாமே முன்னாடி பார்த்தது எல்லாமே இடைக்கால இந்தியாவோட வரலாற்று சான்றுகள். ஸோ இதில் வந்து சுல்தானியர்கள் மட்டும்தான் அந்த நாணயங்களில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சுல்தானியர்கள், முகலாயர்கள் பேர் தான் வந்திருக்கு. மொத்தத்தில் வர அந்த நாணயங்களில் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்க வரைக்கும் முகமதி கோரி ஒரு பேர், இல்துமிஷ் ஒரு பேர், அலாவுதீன் ஒரு பேர், முகமது பின் துக்ளக் ஒரு பேர். அலாவுதீனும் கோரியும் தங்கம், இல்துமிஷ் வந்து வெள்ளி, முகமது துக்ளக் வந்து செம்பு. மொத்தம் 4 பேர். 2 பேர் தங்கம், 1 பேர் வெள்ளி, 1 பேர் செம்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சமய இலக்கியங்கள். சோழர் காலத்தின் பக்தி இலக்கியங்கள் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழர்கள் காலத்தில் தான் நம்ம தமிழில் படிக்கிற எல்லா இலக்கியங்களும் உருவானது. அதில் சைவம், வைணவம் அப்படின்னு 2ஆக பிரிச்சுக்கிட்டாங்க. சைவத்தை கும்பிடுறவங்க சிவன், சிவனை கும்பிடுறவங்க சைவாள், பெருமாளை கும்பிடுறவங்க வந்து வைணவர் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஸோ இந்த சைவம், வைணவம் 2த்தை பொறுத்து தான் எல்லா இலக்கியங்களும் இயற்றப்பட்டது. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.